அக்குவேர் ஆணிவேர். அருமையான ஒரு தலைப்பு. முதல் தலைப்பாக இனி இந்தியாவின் எதிர்காலம் யாருடைய கையில் என்று அருமையான தலைப்பை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். இரண்டாவதாக நாட்டு நலனிலே சமூக நலனிலே அக்கறை உண்டு. இந்த சமுதாயத்தின் மீது யாருக்கு அக்கறை அதிகம், அதிக அக்கறை யாருக்கு இருக்கிறது என்று அருமையான ஒரு தலைப்பு. இளைஞர் மாணவர் அணிகள் ஒன்றாகவும், அரசியல்வாதி ஒரு வேறாகவும், ஆசிரியர்கள் ஒரு வேறாகவும், அதிக அக்கறை இவர்கள் யாரிடமே இல்லை என்று ஒரு வேறாகவும் 4 வேர்கள் அமைந்திருக்கிறார்கள். அந்த 4 வேர்களுக்கு அடிவேராக ஆணிவேராக நடுவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அருமையான தலைப்பு. மிகச்சிறந்த நடுவர்கள், போர்க்குணம் கொண்ட பேச்சாளர்கள். இந்த போர்க்குணம் கொண்ட பேச்சாளர்களே இந்த நிகழ்ச்சியை லோட்டஸ் நியூஸ் சேனல் சார்பாகவும் மாயா மீடியா ஒர்க் சார்பாகவும் உங்களுக்கு வழங்குவதிலேயே பெருமை அடைகின்றோம். அன்புக்குரிய நல்ல உள்ளங்களே, தலைப்பை பாருங்கள். சமூக அக்கறை யாருக்கு அதிகம் உள்ளது? சமூக அக்கறை என்றால் என்ன? சமூக அக்கறை என்றால் முதலில் என்ன? தனிமரம் தோப்பாகாது. தனிமரம் தோப்பாகாது. பல மரங்கள் சேர்ந்தால் மட்டுமே தோப்பாகும். சமுதாயத்தில் எல்லோரும் இணைந்தால் மட்டுமே சமுதாயமாகும். எல்லோரும் இணைந்தால் மட்டுமே சமுதாயமாகும். அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டுள்ளவர் யார்? மிக எளிய எடுத்துக்காட்டை கூறிவிடலாம். யாரை கூறிவிடலாம்? 1947க்கு முன் இருந்த நம் முன்னோர்கள், முப்பாட்டனார்கள், பாட்டனார்களை கூறிவிடலாம். 1947க்கு முன் இருந்த முன்னோர்கள், முப்பாட்டனார்கள், பாட்டனார்கள், நமக்கு முன்னால் இருந்த முன்னோடிகள் என்ன செய்தார்கள்? வெளிநாட்டில் இருந்து வந்த ஆங்கிலேயன் நம் இந்திய தாயை அடிமை சங்கிலியால் பிணைத்து வைத்திருந்தான். அந்த பிணைத்து வைத்த அடிமை சங்கிலியை சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அடிமை சங்கிலி தானே, இருந்து விட்டு போகட்டும், அடிமை சங்கிலி தானே, போனால் போகட்டும் என்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய பணியை மட்டும் செய்திருந்தால் இன்று சுதந்திரம் என்ற காற்றை நாம் அனுபவித்திருக்க முடியாது. இன்று சுதந்திரம் என்ற காற்றை நமக்கு அனுபவிக்க தந்தவர்கள் யார்? 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்பாக தன்னுடைய குடும்பத்தை இழந்தவர்கள், தன்னுடைய சுக துக்கத்தை இழந்த உள்ளங்கள், தன்னுடைய சுக துக்கம் அனைத்தையும் இழந்தவர்கள், தங்களுடைய சொத்துக்களை இழந்தவர்கள், தங்களுடைய சொத்துக்களை இழந்தவர்கள், சுகபோகத்தை இழந்தவர்கள், தங்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள். இப்படி இழந்து வறுமையில் கூட விழுந்தாலும் நாட்டுக்கு விடுதலை பெற்று தர வேண்டும் என்று சிறைக்கு சென்று பூட்ஸ் காலால் மிதிபட்டு சிறை கஞ்சியை குடித்து இந்திய திருநாட்டின் சங்கிலியை அடித்து ஒழித்து ஆங்கிலேயனை வெளியேற்றுவோம் என்று வெள்ளையனே வெளியேறு என்று வெற்றி வாகை சூடிய அந்த தியாக உள்ளங்கள் தான் சமூகத்திலே அக்கறை இருந்ததனால தான் இன்று நாம் சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்கின்றோம். அந்த தியாக உள்ளங்கள், எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி, எனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம், என்னுடைய குழந்தைகள் அடிமைப்பட்டிருக்க கூடாது, இந்த நாடு அடிமைப்பட்டிருக்க கூடாது என்று ஒவ்வொரு தனி மனிதனும் நினைத்தான். அந்த தனி மனித ஒழுக்கம், அந்த ஒவ்வொரு தனி மனிதனும் எனக்கு பின்னால் இந்த சமுதாயம் அடிபட்டு கிடக்கக்கூடாது, அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது, ஆங்கிலேயனிடம் அடிமைப்படக்கூடாது என்று ஒவ்வொருவரும் வீறு கொண்டார்கள். வீறு கொண்ட அனைவருமே ஒற்றுமையாக இருந்து சிறைக்கு சென்று அவர்கள் இன்னல் பட்டு இந்த சுதந்திரத்தை 68வது சுதந்திரத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சமுதாயத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட உள்ளங்கள் என்று நாம் இந்த இடத்திலே மறைந்த தியாகிகளையும் நம் முன்னோர்களையும் நம் முப்பாட்டனார்களையும் இன்றைய இடத்திலே நினைத்து அவர்களுக்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி அவருடைய அக்கறைக்கு நாம் மிகுந்த ஒரு கைத்தட்டலை தர வேண்டும் என்று இந்த சமயத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு சமூக அக்கறை எப்படி இருக்கு?
இவங்க விளக்கமா சொல்ல போறாங்க. இருந்தாலும் நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. எங்க அப்பா லட்சுமண வாத்தியார் ஆசிரியர், எல்லாருக்கும் தெரியும். லட்சுமண ஆசிரியர் எங்க அப்பா. அவர் அடிக்கடி ஒரு நிகழ்வை என்கிட்ட சொல்லுவார், குமாரி இப்படிடா அப்படின்னு. என்ன நிகழ்வுனா, ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை நடந்துட்டு. அது சகஜம்தான், ஊடல் இருந்தா தான் கூடல் இருக்கும் இல்லைங்களா? அது இருக்க வேண்டியதா, அது இல்லைன்னா அது வாழ்க்கை நல்லா இருக்கு. இரண்டு பேருக்கும் இடையே முதலாம் பானிப்பட்டு போர் நடந்துட்டு இருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க காது ஜவ்வு கிளியுது. அவர் உடனே பார்க்கிறார், என்னடா பக்கத்து வீட்டில் என்னடா சத்தம் அப்படின்னு. அவர் உள்ள போறார். ஏமா உனக்கு அவருக்கு என்னமா பிரச்சனை, ஏன் சத்தம் போடுற அப்படின்னு கேட்டார். உடனே அந்த புருஷங்கார சொன்னார், சார் நீங்க ஒரு பெரிய மனுஷர், உட்காருங்க ஐயா. அதாவது பையன் பிறந்திருக்கா. வெரி குட் வெரி குட். ஆமா எனக்கு தெரியும், பையன் பிறந்திருக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்திருக்கா, ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த பையனுக்கு பேர் வைக்கிறதுலாம் சார் பிரச்சனை அப்படின்னு. அப்படியா? அப்படி என்ன பிரச்சனை பேர் வைக்கிறதுல? நான் எங்க அப்பா பேரு சிவசாமி, நான் அதைத்தான் வைக்கணும்னு சொல்றேன், அந்த அதைத்தான் நான் வைக்கணும்னு சொல்றேன் அப்படின்னாரு. உடனே மனைவி சொன்னாங்க, அது எப்படிங்க, எங்க அப்பா பேர் கிருஷ்ணன், நான் அதைத்தான் வைக்கணும். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பிறந்திருக்காரு, கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், கிருஷ்ணன் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவிக்காரி சொல்றாரு. இந்த ரெண்டு பேர்த்துக்கு சண்டை. பார்த்தாரு நம்ம நடுவில் வந்தவர், அப்படியா பிரச்சனை நான் தீர்த்தர்றேன், பையனுக்கு சிவராமகிருஷ்ணன் பேர் வச்சிருங்க. என்ன சிவராமகிருஷ்ணனா, எப்படி? சிவசாமியில ஃபர்ஸ்ட் சிவா எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். உங்க அப்பா பேர் வந்துருச்சா? ரைட். உன்னுடைய அப்பா பேர் என்னமா? கிருஷ்ணன். கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதிட்டு வந்துட்டாரா? சரி, சிவ கிருஷ்ணன் வந்துருச்சா? ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க ஐயா, பிரச்சனை தீர்த்து வச்சிங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு ஐயா பெரியவர் கிளம்புறாரு. உடனே அந்த ஆளுக்கு புருஷங்காரனுக்கு சந்தேகம், ஒரு நிமிஷங்க ஐயா, சிவராமகிருஷ்ணன்ல சிவசாமி எனக்கு வச்சுட்டீங்க, கிருஷ்ணன் அவங்க அப்பா பேரை வச்சுட்டீங்க, நடுவில் ராமன் ஒன்று வருது, யாருன்னு? அது என் பேர் ராமசாமியா, அதையும் நான் வைக்க வேண்டாமா அப்படின்னாரு. பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நாளைய உலகை ஆளப்போகும் நம்பிக்கை நட்சத்திரங்களே, இந்திய தேசத்தின் ஈடு இணையற்ற இளம் சிங்கங்களே, ஆன்மீக மெய்ஞானி சுவாமி விவேகானந்தர் விரும்பியது யாரை? அணு விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விரும்பியது யாரை? ஆற்றல் மிக்க மாணவர்களை, இளைஞர்களை, வீரமுள்ள விவேகமுள்ள இளைஞர்கள் உங்களைத்தானே அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். உங்கள் மனதை பிடித்து மகத்தான வெற்றியை நோக்கி லட்சிய பாதையில் லோட்டஸ் தொலைக்காட்சி அழைத்து செல்கிறது. அக்குவேர் ஆணிவேர். இத்தகைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நீங்கள் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும். இளைஞர்கள் முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உங்களை சிறைபிடிக்கும். நீங்கள் எழுந்து நடந்தால் எரிமலை கூட உங்களுக்கு வழி கொடுக்கும். வாழும் காலத்தை வசந்த காலமாக்கும் வல்லமை உங்களிடம்தான் இருக்கிறது. இளைஞர் பெருமக்களே, வாய்ப்புக்காக காத்திருப்போர் கோடிக்கணக்கான பேர், வாய்ப்புகள் வந்தபோது அறியாமல் தவறவிட்டோர் லட்சக்கணக்கான பேர், வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டோர் ஆயிரக்கணக்கான பேர், வாய்ப்புகளில் வெற்றி பெற்றோர் நூற்றுக்கணக்கான பேர். ஆனால் வாய்ப்புகளையே உருவாக்கி வெற்றி பெறுவர் நீங்கள்தான். சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள். அப்படிப்பட்ட மாணவர்களிடம்தான் சமூக அக்கறை அதிகம் இருக்கிறது என்பதை இந்த அற்புதமான சிந்தனையாளர்கள் ஒவ்வொரும் பேச இருக்கிறார்கள். இளைஞர்கள், இவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல, இவர்கள் மாணவர்கள் மட்டுமல்ல, தன்மானம் உள்ளவர்கள். அவமானங்களை கூட வெகுமானங்களாக மாற்றக்கூடிய வல்லமை உடையவர்கள். 14 வயதிலே எழுத்து கனவுகளோடு சென்னை வந்த ஒரு சிறுவன் தான் எழுத்துலகத்தின் தந்தை. போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய கவியரசர் கண்ணதாசன் என்றால் இதை உலகம் அறியும். அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசன் இளைஞராக இருந்தபோது யாருக்கு தெரிந்திருக்கும்? அந்த இளைஞர்களிடம்தான் இந்த உலகத்தினுடைய போக்கு இருக்கும், அவர்களிடம்தான் இந்த ஆற்றல் இருக்கும், அவர்கள்தான் சமூகத்தின் மீது அதிகம் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர் பெருமக்களை இந்த இனிய வேளையில் பாராட்டி அவர்களுக்கு ஒரு பாராட்டு மாலையை சூட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க விரும்புகிறேன். கொங்கு நாட்டு தென்றலிலிருந்து சிறுவாணி சிறுமலரை, குறிஞ்சி பெருமலரை, மணக்கும் மருதமல மல்லியை, அவிநாசி அல்லியை, சின்னியம்பாளையம் சம்மங்கியை, ராசிபாளையம் ரோசாவை,
தொட்டிப்பாளையம் துளசியை அப்படியே அள்ளி வந்து சூட்டிவிட வேண்டும் என்று எனக்கும் ஆசைத்தான். அங்கிருந்து வாங்கி வந்தால் அன்னூர் வருவதற்குள் அவிழ்ந்துவிடும் என்பதனால் இங்கு வந்ததும் உங்களை பார்த்ததும் உங்கள் அன்பு முகத்தை பார்த்ததும் என் எண்ணத்தில் பூத்த எண்ண மலர்களை வண்ண மலர்களாக்கி இந்த அன்பு குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்கிறேன். இதை நீங்கள் கலற்றிவிடக்கூடிய மாலை அல்ல, உங்கள் நெஞ்சத்தை செந்தமிழால் சுழற்றிவிடக்கூடிய மாலை. இது பிறர் சொல்லி தூதில் விழும் மாலை அல்ல, சுற்றியுள்ள நம் அன்பு சொந்தங்களின் காதில் விழும் மாலை. அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறி, சமூக அக்கறை அதிகம் உள்ளவர்கள் இளைஞர்கள்தான். அத்தகைய இளைஞர்கள் அவருடைய வாதத்தை தொடங்க வேண்டும் என்று கூறி முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இளைஞர்கள் தான் சமூக அக்கறை அதிகம் உள்ளது என்று அக்குவேரை ஆணிவேரை பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து இந்த நிகழ்விலே அரசியல்வாதி என்ற தலைப்பில் அக்குவேராக ஆணிவேராக அன்புக்குரிய ராமதாஸ் அவர்கள் வருகின்றார். சான்றோர் பெருமக்களை, லோட்டஸ் டிவியினுடைய கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அன்போடு நான் வணங்கி மகிழ்கின்றேன். சமூக அக்கறை மிக்கவர்கள் அரசியல்வாதிகள் தான். ஆம், சின்ன ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். 1968 சென்னையிலே 2வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெறுகிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக வீற்றிருக்கின்றார். உலகத்தமிழ் மாநாடு சிறப்பதற்காக காவிரி தந்த கலைச்செல்வி என்ற ஒரு நடன நாடகத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த நடன நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கின்ற பொறுப்பு இன்றைய முதல்வராக இருக்கின்ற அம்மாவிடம் தரப்படுகிறது. அந்த நிகழ்ச்சி காவிரியினுடைய தொடக்கத்தில் இருந்து தற்காலம் வரை தமிழக மக்களுடைய நாகரிகத்தையும் நீண்ட நெடிய பண்பாட்டையும் மைய இழையாக வைத்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை செய்து தருகிறார்கள். பார்த்து பரவசப்படுகிறார்கள். அண்ணா அவர்கள் அந்த நிகழ்வின் இறுதியிலே, உலகத்தமிழ் மாநாட்டின் இறுதியிலே, 2வது உலகத்தமிழ் மாநாட்டின் இறுதியில் காவிரி தந்த கலைச்செல்வி என்று தற்கால முதல்வர்களை மிக அழகாக பாராட்டுகிறார்கள். அந்த முதல்வர் தான் தன்னுடைய 65வது வயதிலே காவிரியை மீட்டு சட்டத்தின் பூர்வமாக டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகளின் வயிற்றிலே இன்றைக்கு பாலை வார்த்திருக்கிறார்கள் என்றால் அரசியல்வாதிகள் தான் என்பதை சொல்லி என் முதல் சுற்று வாதத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆசிரியராக இருந்து இந்த நாட்டின் ஜனாதிபதியாகி உலகத்திலே மிகச்சிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவர் என்று பெயரெடுத்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு முறை லண்டன் மாநகரிலே உரையாற்றிக் கொண்டிருந்தார். லண்டன் மாநகரிலே உரையாற்றிக் கொண்டிருக்கிற போது அங்கே இருக்கிற வெள்ளையர்கள் ஒரு திமிர் பிடித்த வெள்ளையன் முதலிலே பேசினார். உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் ஆங்கிலேயர்கள் தான். அவர்கள் வெள்ளையர்கள். நிறத்திலேயே பார்த்தார்கள் இந்தியர்கள் கருப்பர்கள், விவேகமற்றவர்கள், தேவையற்றவர்கள் என்று சொன்னார். இறுதியாக தத்துவஞானி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பேசுகிற ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. எழுந்து பேசினார். இறைவன் என்ற ஆண்டவன் ஒரு நாள் ரொட்டி சுட்டுக் கொண்டிருந்தார். இங்க இந்தியாவை இருந்தா, தமிழ்நாடு இருந்தா தோசை சுட்டு இருந்தா சொல்லியிருப்பார். லண்டனா இருக்கிறதுனால ரொட்டி சுட்டுட்டு இருந்தார். ரொட்டி சுட்ட உடனே அது ரொட்டி சுடுறதுக்கு அவர் முதல்ல இப்பதான் சுடுறார் புதுசு. என்ன செஞ்சாரு? அவசரமா போட்ட ரொட்டியை தூக்கி எடுத்து போட்டார். அது வெள்ளை விளையான்றது. ஆனா அது வேக்காடு சரியில்லை, பக்குவம் இல்லாத ரொட்டி, வெள்ளை ரொட்டியா விழுந்தது. அடேடே, இது வெள்ளையா போச்சே அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வேக்காடு எடுத்து போட்டார். அடுத்தடுத்து போடுறப்போ சரி முதல்ல இல்ல வெள்ளையா வேக்காடு இல்லாம போச்சே, கொஞ்சம் அதிக நேரம் அடுப்புல வைக்கலான்னு வச்சார். அட அது கருகி தீஞ்சு போச்சு. அது கருப்பா போய் வெளியெடுத்து போட்டார். சரி, இது வேக்காடு சரியில்லாம வெள்ளை விளையாண்டு இருக்குது, இது தீஞ்சு போய் கருப்பா இருக்குது, இனி அடுத்தது பக்குவமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளையும் இல்லாம கருப்பும் இல்லாம ஒரு மாநகரத்தில் ஒன்று எடுத்து போட்டாரு. அந்த பக்குவப்பட்ட உடம்பு தான் இந்திய உடம்பு, இந்திய மக்கள் என்று சொல்லி அங்கே மிகப்பெரிய தத்துவத்தை எடுத்து சொன்னார். அந்த ஆண்டவன் இந்த நாட்டிலே
எந்த ஒரு அதாவது தர்மம் குன்றி அதர்மம் தோன்றுகிற போது இந்த நாட்டிலே நான் பிறப்பேன், அநீதியை நீக்கி தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று சொன்னது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே அநீதிகள் தோன்றாமல் தடுப்பதற்காக சில தேவதூதர்களை அனுப்பி வைத்தார். அந்த தேவதூதர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள்தான் ஆசிரியர்கள். ஆசிரியர் சமுதாயத்திலே எடுத்து பார்த்தால் மாணவர்கள் சமுதாயம் செய்வதாக சொல்லுகிறார்கள். அவன் மாணவர் சமுதாயத்திற்கு அறிவுரை கூட்டி வார்ப்பது யார்? அவர்களை பக்குவப்படுத்துகிறவன் ஆசிரியன். ஆசிரியர் சமுதாயமானது இன்று வீறு கொண்டு எழுந்திருக்கிறது. இந்த நாடு வளமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நாள் மட்டுமல்ல, வேதங்களிலும் வேத ஆகமங்களிலும் எடுத்து பார்த்தால் அவர்கள் எல்லோரும் பெறுகின்ற பல ஆசிரியர்களை நீங்கள் பார்க்க முடியும். பீஷ்மரை பார்க்கலாம். பீஷ்மர் யார்? இந்த உலகத்திலே தோன்றிய மிகச்சிறந்த தத்துவ ஞானிகளில் நேர்மையானவர்கள் ஒருவர். அதனால்தான் அவர் பெயர் பீஷ்மர். அவர் எப்படி இந்த பக்குவத்திற்கு வந்தார்? அவருக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவை பிரகஸ்பதி என்ற ஆசிரியர். அவருக்கு வில்வத்தியை கற்றுக் கொடுத்தவர் பார்க்கவ முனிவர் என்ற ஞானி. அவருக்கு வேதங்களையும் வேத அளவுகளையும் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தவர் யார்? வசிஷ்ட முனிவர் என்ற ஆசிரியர். இவ்வாறு நாம் எங்கெடுத்து பார்த்தாலும் ஒரு நல்ல மனிதன் உலகத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் அந்த நல்ல மனிதனை உருவாக்கி தருகிற பெருமை நல்ல ஆசிரியர்களுக்கு இருப்பது என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்பதை இது முதலிலே நான் பதிவு செய்து கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ரொட்டிக்கு பின்னாடி இப்படியெல்லாம் கதை இருக்குமான்னு அழகா சொல்லிட்டு, நாம் ரொட்டி சாப்பிட்ருக்கோம். நாம் கொடுத்தா சுட்டு நல்லா வறுவருன்னு கொடுத்தோம்னா, துணைவியார் தயாரித்து கொடுத்தா நாம லபக்கு லபக்குன்னு சாப்பிட்ருவோம். ஆனால் ஒரு ரொட்டிக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு அருமையான கதை தேவராஜ் ஐயா தெரிவித்திருக்கிறார்கள்.